ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம அமுதா கிச்சனில் கார்டன் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோஜா செடிகள் வந்து எப்படி நம்ம ஆர்கானிக் முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோக்களில் நம்ம பார்த்துட்டு வரோம், ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில். இன்றைக்கி நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரோஜா செடிகளை பார்க்கலாம். ஒயிட் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக. இது ஆரஞ்சும் எல்லோ கலந்தா போல் இருக்கும். இது எல்லா பூக்களும் காலையில் தான் பறித்தேன். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பூக்கள் வந்து பூக்கும்போது பூக்களை நம்ம கட் பண்ணிடணும். கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டேன். இது போல் வந்து மொனை இருக்கும் பாருங்கள், இதில் மஞ்சள் வச்சு விடணும். மஞ்சள் வச்சு தான் விட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சிருக்கு. நம்ம மஞ்சள் வச்சதுக்கு அறிகுறி பாருங்கள், இங்கேருந்து நல்லாவே வந்து துளிர் விடும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து துளிர் விட்டுருக்கு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வெயில் காலத்துலேயும் நம்மளுடைய ரோஜா செடிகளை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்மளுடைய ரோஜா செடிகள் மற்ற செடிகளுக்கு நல்லாவே வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேலும் இதில் வந்து வாழைப்பழ தோலெல்லாம் தனியாக ஊற விட்டு வச்சுருக்கேன். சில்லுன்னு இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணியை நம்ம வந்து மாலை நேரங்களில் நம்மளுடைய ரோஜா செடிகளுக்கும் மற்ற செடிகளுக்கும் விடும்போது செடிகள் வந்து நல்லா வேரானது நல்லா குளிர்ச்சி அடைவதோட வாழைப்பழத்தில் நிறையவே வந்து சத்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலில் பச்சை வாழைப்பழம் எல்லாமே வந்து நான் நிறையவே வந்து ஊற விட்டுருக்கேன். இது 2 நாளாக வந்து ஊறிட்டுருக்கு நல்லா. இந்த தோலெல்லாம் பிழிஞ்சு நம்ம எடுத்து மண்ணில் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா வந்து கீழையும் போட்டுடலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து செடிகளுக்கு விட்டுடலாம். இதை வந்து அப்படியே விடக்கூடாது. இதோட வந்து நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தண்ணியை சேர்க்குறோமோ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையானது குறையும். இந்த அரிசி கழுவின தண்ணியோட இந்த வாழைப்பழம் ஊற விட்ட தண்ணியையும் சேர்த்து நிறையவே இப்போ நான் இதில் நார்மல் போர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் கலந்தாச்சு. போர் வாட்டர் எல்லாமே அரிசி கழுவின தண்ணி ப்ளஸ் போர் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்மளோட செடிகளுக்கு விட்டுட்டு வந்துடலாம். செடிகளுக்கு தண்ணி விட்டால் 2 நாள் ஆயிடுச்சு. தண்ணி விட முடியாததுனால அப்படியே வந்து பாருங்கள் தோண்டு போயிருக்கு. இப்போ நம்ம செடிகளுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இது போல் வந்து தேங்காய் நாரை பஞ்சு போல் வந்து பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக அடியில் வந்து அது பாருங்கள் அதோடைய கோகோ பீட்டும் வச்சுருக்கேன். இதை வந்து உதிர்த்தோம்னா இது போல் வந்து நமக்கு கோகோ பீட் கிடைக்கும். இதை நம்மளுடைய தொட்டி செடிகளுக்கு இதை போட்டுட்டு அது மேலே வந்து இந்த தேங்காய் நார் பஞ்சு போல் பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் நாரை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நார்மல் வாட்டரோ அப்படி இல்லைன்னா வந்து அரிசி கழுவுற தண்ணியோ அன்னாட நம்ம வந்து அரிசியை கழுவி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணியை விட்டுக்கிட்டே வந்தோம்னா செடி நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதோட இந்த கோகோ பீட்டும் இது போல் தேங்காய் நார் நல்லாவே தண்ணியை தக்க வைக்கும். ஈரப்பதத்தை நல்லா வந்து காற்று கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு செடி வந்து தொட்டி செடிகள் வந்து தொட்டி செடியில் இருக்கக்கூடிய மண்ணானது காயாது. அதே டைம் நமக்கு நல்லா வந்து ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா செடிகள் எப்பவுமே நமக்கு வாடாமல் நல்லா வந்து புதிய தளிர்கள் விடும். ரோஜா செடிகள் ரொம்பவே நல்லது. இப்போ இதை தான் நான் எல்லா தொட்டிகளுக்கும் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறது பாருங்க. கோகோ பீட் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் ஒரு 2 தொட்டிக்கு வரைக்கும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கோகோ பீட் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தேவைப்படும் இந்த வெயில் காலத்தில். ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் வந்து கோகோ பீட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நர்சரிலையும் விற்கிது கோகோ பீட். அதை நீங்கள் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா ஈரப்பதத்தோடு வந்து செடிகளை வந்து காப்பாற்றலாம். அது மேலே இது போல் வந்து தேங்காய் நாரை நல்லா வந்து பிச்சு போட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணானது காயாது. செடிகள் வந்து வாடாமல் நல்லா ஈரப்பதத்தோடு நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய தொட்டி செடிகளை பாதுகாக்கலாம். பர்டிகுலராக வந்து ரோஜாக்களுக்கு அதிகமாகவே வந்து தண்ணி தேவைப்படும் இந்த டைமில். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தொட்டிலையும் இது போல் வந்து ரோஜா செடிகளுடைய கிளையை நல்லா வந்து அணைச்சா போல் நம்ம இந்த பிச்சு போட்டிருக்கக்கூடிய தேங்காய் நாரை வந்து போட்டு வச்சுருக்கேன். அடியில் கோகோ பீட் போட்டுட்டு மேலே வந்து தேங்காய் நார் வந்து போடலாம். இது போல் பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிகள்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் நார் கம்மியாக இருந்ததுனால காஞ்ச தழைகளை போட்டிருக்கேன். காஞ்ச தழைகள் போட்டுட்டு அது மேலே நான் நல்லாவே தேங்காய் நார் கொஞ்சமாக இருந்தது போட்டு விட்டுருக்கேன். இது போல் வேஸ்ட்டு பஞ்சு இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து போடலாம். அது நல்லா வந்து தண்ணியை தக்க வச்சு நல்லா வேரை வந்து நல்லா காய வைக்காமல் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். இதில் வந்து பாருங்கள் வேஸ்ட்டு பஞ்சு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தேங்காய் நார் மேலே போட்டு விட்டுருக்கேன். இது போல் வந்து ஈஸியான மெத்தடை வச்சு நம்ம வந்து நல்லாவே வந்து செடிகளை வந்து ஈரப்பதத்தோடு நம்ம பாதுகாக்கலாம். எல்லா தொட்டிகளுக்குமே இதே போல் போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போ இது மேலே நம்ம வந்து அரிசி கழுவுற வாட்டர் அப்படி இல்லைன்னா போர் வாட்டர் ரொம்பவே நல்லது செடிகளுக்கு. அதை இப்போ நம்ம விட்டுட்டு வரலாம். இப்போ இதில் வாழைப்பழம் ஊற விட்ட தண்ணியை சேர்த்து இன்னும் ஃபுல்லாக இந்த டப்பு ஃபுல்லாக நான் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். போர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் விட்டுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம சேர்த்து தேங்காய் நார் நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி விட்டுருக்கேன். இது வெயில் காலன்றதுனால தொட்டியோட அடியில் வரைக்கும் போகணும், அந்த அளவுக்கு தண்ணி நம்ம விடணும். அதே டைம் நம்ம வச்சிருக்க செடி வந்து பெரிய செடியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறைய விடலாம். சின்ன செடியாக இருந்தால் தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பூத்துட்ட இது போல் வந்து மலர்கள் நல்லா மொட்டாக இருக்குது. இது நல்லா பூத்ததுக்கப்புறமா இதை வந்து எந்த ஆங்கிளில் வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம மஞ்சள் அப்படி இல்லைன்னா வந்து பசுஞ்சாணம் வச்சு விடலாம். நல்லா வந்து அந்த முனை காயக்கூடாது, வெயிலில் டக்குன்னு காஞ்சிடும். நம்ம ப்ரோன் பண்ணி விட்டோன்னே காயாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டோன்னே கையோடு நம்ம மஞ்சள் அப்படி இல்லைன்னா பசுஞ்சாணம் வச்சு விட்டுடணும். இதை பாருங்கள், இது போல் வந்து இந்த ஆங்கிளில் நம்ம வந்து கொஞ்சம் சாய்வாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விடணும். இதுதான் வந்து ரோஜா செடியோட கிளைகளை நம்ம கட் பண்ணி விடக்கூடிய முறை, ப்ரோன் செய்யக்கூடிய முறை தான். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம மருதாணி வைப்போம் பாருங்கள், கையில் குப்பி போல். அதே போல் இதில் நல்லா வந்து மஞ்சள் வந்து வச்சு விட போகிறேன். ஒரு 4-5 கிளையில் வந்து காலையில் வந்து பூக்கள் எல்லாமே வந்து நான் வந்து பறித்தேன். அதில் எல்லாத்துலேயுமே இப்போ நான் மஞ்சள் வச்சு விட்டுற போகிறேன். நம்ம வந்து பூவை வந்து கிள்ளிடணும் கண்டிப்பாக, இல்லைன்னா வந்து அந்த வாடின பூக்கும் வந்து நம்ம ஊற்றக்கூடிய ஃபெர்டிலைசராக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் அதுக்கும் வந்து வேஸ்ட்டாக போகும், செடி வந்து வளமிழந்து போயிடும். பூக்கள் பூத்தோடனே நம்ம வந்து இது போல் வந்து ப்ரோன் பண்ணி விட்டுடணும். ப்ரோன் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள், அதாவது பூசு மஞ்சள் அப்படி இல்லைன்னா பசுஞ்சாணத்தை வச்சு விடணும். இது போல் வெட்டி விட்ட கிளைகளில் குப்பி போல் மஞ்சள் வச்சுருக்கேன் பாருங்கள், இது போல் வந்து வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி விட்டோன்னே பாருங்கள், நம்மளோட செடிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. எப்பவுமே காலை நேரங்களில் செடிகளுக்கு தண்ணி விடுறதை விட மாலை நேரங்களில் ஈவினிங் டைமில் விடும்போது சூரிய ஒளி குறையும் போது அந்த டைமில் நம்ம விடும்போது நம்ம விடுற தண்ணியாக இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, செடிகளுக்கு வந்து நல்லாவே வந்து போகும். செடி வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் நம்ம பார்க்கும்போது இப்போ தண்ணி விட்டோன்னே பாருங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆயிடுச்சு எல்லா செடிகளுமே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.